நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? நான் நலமா இருக்கேன், சிறப்பா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாளையும் போலவே இன்றைய நாளும் மகிழ்ச்சி, உற்சாகமா சிறப்பா அந்த நாள் தொடங்கி இருக்குது. இதே மகிழ்ச்சியோட உற்சாகத்தோட இறைமக்கள் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு அதை நான் சொல்ல போறேன். ஒரு காட்டுக்குள்ள ஒரு முயல் அது போயிட்டே இருக்கப்போ ஒரு மாமரத்தை பாக்குது. அதுல மாம்பழம் வந்து பாத்தீங்கன்னா பழுத்து கொஞ்சம் அதோடைய தூரத்துக்கு அது வந்து தொங்கிட்டு இருந்தது. போயிட்டு அதை எடுக்கலாம் அப்படின்றப்போ பறிக்கலாம் அப்படின்ட்டு அதை ட்ரை பண்ணுச்சு. ஆனா அதனால முடியல. அதுவே இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு 2-3 நாள்ல படுத்து அதுவே விழுந்துரும், நம்ம வந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு திரும்ப போயிடுச்சு. 2வது நாளும் வந்து பாக்குது விழுந்துட்டு இருக்குமா அப்படின்னு பார்த்தா அது இல்லை, அது மரத்திலேயே தான் அப்படியே இருந்தது, தொங்கிட்டு இருந்தது. சரி, 3வது நாள் நம்ம அடுத்த நாள் போயிட்டு முயற்சி பண்ணி பார்க்கலாம், அடுத்த நாள் கண்டிப்பா விழுந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட போகுது. திரும்பியும் வருது, பார்த்தா அந்த மாம்பழம் அதே இடத்துலதான் இருக்கு. சரி, ரொம்ப சோகமா ஓகே அது எப்படி இருந்தாலும் விழதானே போகுது, ஒரு நாள் கண்டிப்பா நம்ம தான் அதை சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு போயிடுச்சு. அடுத்த நாள் வந்து பாக்குது ஒரு எலி அந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்கு. என்னடா இது, எப்படி இது உன்னால முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து கேக்குது. என்னடா, எனக்கு அது பிடிச்சிருந்தது மாம்பழம், அதனால நான் என்ன பண்ணேன், சின்ன ஒரு முயற்சி தான்டா, சின்ன சின்ன கட்டையெல்லாம் போட்டு ஏறி பார்த்தா அது என் கை கெட்டுருச்சு, அதை நான் பறிச்சு சாப்பிட்டுட்டேன்டா அப்படின்னு. அது ரொம்ப சோகத்தோட அப்படியே அங்கேயே உட்காந்துருச்சு. அது ஆசைப்பட்ட மாம்பழத்தை எலி வந்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு. நம்மளுடைய வாழ்க்கையில பல நேரங்களில் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டிருப்போம், அது கிடைக்கும் விதியே வந்து நம்மளை வந்து அதையும் சேர்த்து வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பல நேரங்களில் காத்துட்டே இருப்போம். அந்த காத்திருப்பு கடைசியில் இப்படி முயல் மாதிரி தான் ஏமாந்து போய் நிற்குமே தவிர அது நம்ம கைக்கு வந்து கிடைக்காது. ஸோ அப்போ நம்ம ஆசைப்பட்டது ஒரு விஷயம் நடக்கணும், அது நமக்கு கைக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாம் தான் முயற்சி செய்ய வேண்டும். நிச்சயம் நம்ம முயற்சி பண்ணாம அதுக்கு எதுவுமே கிடைக்கவே கிடைக்காது. ஸோ கடவுளே என்ன பண்ணுவாருன்னா, நமக்கு எல்லாம் வேணும் நம்ம அப்படியே உட்காந்துருந்தா எல்லாம் செய்வாருன்னு கேட்டால் நிச்சயமா கிடையாது. முயற்சியுடைய மனிதனுக்கு மட்டும்தான் அதற்கான பரிசு என்பது நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அந்த வகையில் இது நல்ல சிறப்பான ஒரு சிந்தனை தரக்கூடிய கதை. இந்த சிந்தனையோடு இன்னைக்கு நாளை தொடங்கலாம். இப்போ ஆலய தரிசனம் பார்க்கலாம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம்.
இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம் பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம் மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள் மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள் நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள் உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள் எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம் எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் பசுமை சோலைகள் பாடும் பறவைகள் காற்றும் வானமும் கடலும் மலைகளும் மிக சிறப்பான அற்புதமான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. இன்றைய நாள் ரொம்ப உற்சாகமாவே நம்ம தொடங்க போறோம். இன்றைய தளத்திலிருந்து நாம் ஏதோ ஒன்று கற்றுக்கொள்ள போகிறோம் இல்லையா? அதனால சோ அடுத்ததா நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? ஸோ அடுத்ததா இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக உறவுகள் அப்படிங்கிறத பத்தி நம்ம கடவுள் வணக்கத்துல பேசும்போது கணவன் மனைவிக்கிடையே என்னென்ன கேள்வி கேட்கணும் கேட்கக்கூடாது அப்படி ஒரு சில நாட்கள் பார்த்தோம். சில நாட்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் கிட்ட என்னென்ன கேள்விகள் கேட்க வேண்டும், அவங்க ஃபார் வெல் பீயிங், அவங்கள வந்து சரியா வழி நடத்துவதற்கு, குழந்தைகளோட உலகத்தை புரிந்து கொள்வதற்கு அப்படி பார்த்தோம். இன்னைக்கு அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இன்னைக்கு பெற்றோர்கள் கிட்ட பிள்ளைகள் கேட்க வேண்டிய சில கேள்விகள் இருக்கின்றது. இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அப்பா அம்மாவை பத்தி நமக்கு என்ன தெரியும் முழுசா தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு பல நேரங்கள் எல்லாரும் சொல்றேன் எனக்கு எல்லாம் உன்னை பத்தி தெரியும், எல்லாம் உன்னை பத்தி தெரியும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா யாருக்கும் யாரை பற்றியும் முழுமையாக தெரிவதில்லை. இப்ப இந்த கேள்விகள் கேட்டா அப்பா அம்மா பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டா அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் பக்கத்தையாவது என்ன பண்ணிக்கலாம், ஒரு 1% தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா இன்னைக்கு நம்ம அப்பா அம்மா கிட்ட நாம கேட்க வேண்டிய முதல் கேள்வி, உங்களுடைய யங்கர் ஏஜ், உங்களுடைய அந்த யங் டேஸ், நீங்கள் இளமை பருவத்தில் இருந்த நாட்கள் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் கதையை கேட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய கதை என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. நம்ம பல நேரங்கள்ல சின்ன வயசுல நம்ம அப்பா என்ன செஞ்சாரு, எப்படி இருந்தாரு, நம்ம அம்மா என்ன செஞ்சாங்க, எப்படி இருந்தாங்கிறது நமக்கு யாருக்கும் தெரியாது. நம்மளுடைய இளமை பருவம் எப்படி இருக்குங்கிறது நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியும். ஆனா நம்ம அப்பா அம்மாவோட இளமை பருவம் எப்படி இருந்துச்சு நமக்கு தெரியாது. சின்ன வயசுல அறியாமல் நிறைய நேரங்கள் என்ன பண்ணிப்போம் அப்படின்னா அப்பா அம்மாவோட கல்யாண ஆல்பத்தெல்லாம் பார்த்துட்டு கேள்வி கேட்டுருவோம், எங்க இந்த கல்யாணத்துல என்ன ஆளை காணும், நான் எங்க இருந்தேன் அப்படின்லாம் கேட்டுருவோம். எங்க வீட்டுல என்னுடைய 2வது குழந்தை ஒரு முறை இது எங்களுடைய திருமண போட்டோ வீட்டுல மாட்டிக்கூடிய போட்டோ பார்த்துட்டு என்கிட்ட நம்ம கிடைச்சு, அப்பா நீ அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சோ இதெல்லாம் என்னன்னா அந்த கேள்விகள் கேட்கின்ற பொழுதுதான் அவங்களுடைய லைஃப்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறது நமக்கு தெரியும். சோ அப்போ அப்பா அம்மா கிட்ட இது வரைக்கும் இப்படி நான் ஒரு கேள்வி கேட்டதே இல்லை அப்படின்னாலும் கூட இன்னைக்கு போய் உங்களுடைய இளமை பருவம் எப்படி இருந்துச்சு, நீங்க காலேஜ் படிக்கிறப்போ, ஸ்கூல் படிக்கிறப்போ, இல்ல படிக்காம வேலை செஞ்சப்போ, சோ எப்படி இருந்துச்சு அந்த டேஸ்? அப்படி கேட்கும் பொழுது ரொம்ப சுவாரஸ்யம் மிக்கதா இருக்கும். அதுல அப்பாதான் ஹீரோவா இருப்பாங்க, அம்மா ஹீரோயினா இருப்பாங்க. கண்டிப்பா கேட்போம், தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை,
அவை கண்களை ஒளிர்விக்கின்றன, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. இறையேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, உங்களை இந்த தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வு வாயிலாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன என்கிற ஒரு அழகான மைய பொருளை சிந்திக்க திரு அவை நம்மை அன்போடு அழைக்கிறது. இந்த திருப்பாடல் நமக்கு ஒரு நேர்மறை எண்ணத்தை நமக்கு கொடுக்கிறது. நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள் என்று வாழ்வு தரக்கூடிய ஆழமான ஒரு சிந்தனையை இந்த நாளில் இந்த திருப்பாடல் நமக்கு தருகிறது. சிந்திப்போமா? இந்த திருப்பாடலில் மொத்தம் 14 வார்த்தைகள் இருக்கின்றன. இந்த 14 முதல் 6 வார்த்தைகள் 1 முதல் 6 வரை முதல் பகுதியாக நாம் பார்ப்பது இந்த படைப்பு கடவுளை புகழ்கிறது, கடவுளை ஏத்தி போற்றுகிறது. இந்த பகலவன் போற்றுகிறது, சூரியன் போற்றுகிறது, இன்னும் நிலவு சந்திரன் எல்லாம் ஆண்டவரை போற்றுகிற ஒரு அழகான ஒரு காரியத்தை இந்த முதல் பகுதி சொல்கிறது. இரண்டாவது பகுதி 7 to 11 முறை இந்த வார்த்தைகள் மிக அழகான ஆண்டவருடைய மாண்பை திருச்சட்டங்களும் நியமங்களும் ஆண்டவருடைய கட்டளைகளும் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, மூன்றாவதாக 12 to 14 வரை உள்ள இந்த 3 வசனங்கள் நாம் பாவத்தை விட்டு மாசற்ற ஒரு வாழ்க்கை வாழ, பிழையில்லாத வாழ்க்கை வாழ, ஆண்டவரை கற்பாறையாய் உடன் கொண்டு நிலையான ஒரு வாழ்வை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்கிற ஒரு அழைப்பை கொடுக்கின்ற திருப்பாடலாக இந்த திருப்பாடல் இருக்கிறது. ஆக இந்த 14 வசனங்களும் ஆண்டவருடைய மாண்பை ஏத்தி போற்றுவதால் நாம் வாழ்வு பெறுகிறோம் என்பதை படைப்பும் திருச்சட்டமும் நமக்கு எடுத்து காட்டுவதாய் நாம் பார்க்கிறோம். இந்த மொத்த திருப்பாடலும் 2 பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று, முதல் 6 வசனங்கள் படைப்பு புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. 2, 7 to 14 வரை நாம் பார்க்கிற இந்த வசனங்கள் மீட்பு புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 2 பகுதிகளும் ஒரு பாடகராக இருக்கக்கூடிய ஒருவரால் இயற்றப்பட்டதாகவும், ஏனென்றால் படைப்பிலிருந்து நாம் வாழ்வு பெறுவதும் நாம் பெற்றுக்கொண்ட மீட்பை ஞாபகம் வைத்து நாம் அதிலிருந்து வாழ்வு பெற வேண்டும் என்கிற ஒரு மைய பொருளை கொண்டதாக இந்த திருப்பாடல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த திருப்பாடலில் முதல் பகுதி ஆண்டவர் வலிமை உடையவர், படைப்பை படைத்திருக்கிறார், ஆண்டவர் இத்தனை காரியங்களை செய்திருக்கிறார், இந்த உலகம் முழுவதும் இவ்வளவு அழகான காரியங்களை, ரம்மியமான காரியங்களை செய்திருக்கிறார் என்கிற ஒரு அழகு வெளிப்படுவதையும், அதில் ஆண்டவருடைய வலிமை வெளிப்படுவதாக எல் என்கிற இந்த 2 வார்த்தை 2 முறையாக பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதை தாண்டி இந்த 2வது பகுதி ஆண்டவர் உடனிருக்கிறார், யாவே உடனிருக்கிறார் என்கிற மிக அழகான ஒரு காரியத்தை 7 முறை அந்த வார்த்தைகள் மீண்டும் மீண்டுமாய் வந்து ஆண்டவர் நம் உடன் இருக்கிறார், நாம் மகிழ்வோடு வாழலாம் என்கிற ஆழமான கருத்தை சுட்டி காட்டுவதை நம்மால் காண முடிகிறது. இந்த 2 புத்தகங்களும் 2 கருத்துக்கள் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் ஒரே உண்மையை அது வெளிப்படுத்துகிறது. என்னென்று சொன்னால், வலிமையான ஆண்டவர் நம் உடன் இருக்கிறார். நாம் வாழ்வு பெற வேறென்ன வேண்டும்? வேறென்ன வேண்டும்? ஆண்டவர் நம்மோடு இருக்கிற பொழுது நாம் அவர் கரத்தை பிடித்து கொண்டு எப்படி மகிழ்வோடு வாழ முடியும் என்கிற ஒரு அழகான ஒரு கருத்தை இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இயேசு நீதியின் கதிரவனாக ஒழுகிறார், அவரே திருச்சட்டமாய் இருக்கிறார், அவரே நமக்கு நியமங்களை தந்திருக்கிறார், அந்த நியமங்களை அதன்படி நடத்துபவரும் அவராகவே இருக்கிறார். நம் கரம் பற்றி நம்மோடு உடன் நடக்கிற அந்த தெய்வம் நம்மோடு இருக்கிற பொழுது நாம் நிச்சயம் வாழ்வு பெற முடியும் என்கிற ஆழமான கருத்தை இந்த திருப்பாடல் 19 நமக்கு வலியுறுத்துகிறது. சரி, இதிலிருந்து நாம் சிந்திக்க போவது என்ன? ஆண்டவர் வலிமையுடையவர், அவரோடு இருக்கிற வரை என்னுடைய பலவீனங்கள் எல்லாம் பலமாய் மாறும். 2வது, ஆண்டவர் உடன் இருக்கிறார், நம்மை விட்டு ஒருபோதும் அவர் விலகுவதில்லை, நம் கரம் பிடித்து நம்மோடு உடன் நடக்கிறார், எத்தீங்கு வரினும் அவர் நம்மோடு இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் நாம் அவரோடு இருக்கிறோமா என்ற ஒரு கேள்வி, ஏன்
பலமுறை ஆண்டவர் நம்மை தேடி தேடி வருகிற பொழுது நாம் ஆண்டவரை விட்டு விலகி விலகி போயிருக்கிறோம். ஆண்டவருடைய காரியங்களை செய்யாமல் தவிர்த்திருக்கிறோம். ஆண்டவரை மறுத்திருக்கிறோம், மறுதலித்திருக்கிறோம். நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், வலிமையுடைய ஆண்டவர் என்னோடு இருந்து எனக்கு வாழ்வு தருகிறார். ஆனால் நான் அந்த வலிமையுடைய ஆண்டவரோடு இருந்து வாழ்வை பெற்றுக்கொண்ட வாழ்வை முழுமையாக வாழ நான் தயாராக இருக்கின்றேனா என்ற சிந்தனையோடு இந்த திருப்பாடலை மீண்டும் ஒரு முறை வாசித்து நாம் இந்த நாளின் பயன் பெறுவோம். செபிப்போமா. ஆற்றலின் நாயகனே இறைவா, நாங்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதை ஆழமான கருத்தோடு இந்த நாளில் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். அதுவே உம்முடைய விருப்பமாய் எங்கள் மத்தியில் எடுத்து வைத்திருக்கிறீர். நாங்கள் வாழ்வை பெற தடையாயிருக்கிற அனைத்தையும் விலக்கிவிட்டு வலிமையுடன் உம்மை பற்றி கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, நீர் எங்களுடன் இருப்பதை போல நாங்களும் உடனிருந்து வாழ்வை பெற வேண்டும் என்று எங்களையே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆற்றலின் நாயகனே இறைவா, ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். பெற்றோர்கள்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் குழந்தைகள் கட்டாயமா கேளுங்க. அப்பதான் நம்ம அப்பா அம்மாவை பத்தி நமக்கு நல்லா தெரிய வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுல அடுத்ததா என்ன கேள்வி கேட்க? அடுத்ததா இப்படி ஒரு கேள்வி, எல்லோருக்குமே கனவுகள்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த கனவுகள் அப்பா அம்மா உங்களுக்கு இருந்துச்சா? அந்த கனவுகளை கலைச்சிட்டு நீங்க அடுத்ததா வேற ஏதாவது ஒரு வாழ்க்கையை இது பண்ணிக்கிட்டீங்களா? இல்ல உங்களுடைய விருப்பத்தை தாண்டி இந்த லைஃப் நீங்க அமைச்சுக்கிட்டீங்களா? இப்படி ஒரு கேள்வி கேட்கிறப்போ கண்டிப்பா அதுக்கான பதில் கிடைக்கும். நிச்சயமா. நம்ம ஏற்கனவே கடந்த முறை சொல்றப்ப சொன்னோம், பெற்றோர்கள் உங்களுடைய கனவுகளை குழந்தைகள் மேல என்ன பண்ணாதீங்க, திணிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அது எந்த அளவுக்கு நல்லதோ முக்கியமோ அது போல இந்த கேள்வி ஒருவேளை பெற்றோர் அவங்களுடைய விருப்பங்கள் இருக்கும், ஆனா அதை நம்ம என்ன பண்ணிருப்போம், அதை தெரியாமலே போயிருப்போம். ஒண்ணு அவங்களுடைய குடும்பத்திற்காக, கணவருக்காக, குழந்தைகளுக்காக, இல்ல மனைவிக்காக அப்படின்னு சொல்லி அந்த கனவுகளை என்ன பண்ணிருப்பாங்கன்னா மறைச்சு வச்சிருப்பாங்க, ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அப்போ அது தூசி தட்டி எடுக்க வைக்கின்ற பொழுது அந்த கனவை அவர்கள் சென்று அடைவதற்காக நாம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு எஃபர்ட் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஸோ அப்போ அந்த ஒரு எஃபர்ட் எனக்கு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப ஆசைடா நீ கீபோர்டு வாசிச்சு நான் சர்ச்சில் கொயர்ல பாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசைன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. நானும் இல்லை, கிளாஸ் எல்லாம் சேர்த்து விட்டாங்க, நமக்கு அந்த இசை அறிவுங்கிற சுத்தமா வரவே இல்லை கடைசி வரைக்கும். அப்போ இது போல சில விஷயங்கள் இருக்கும், ஆனா அதை நம்ம அடுத்து எப்படி அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும்? இப்போ என்ன பண்றாங்கன்னா, நம்மளால அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும்னு சொல்லி பேத்திமார்களை வச்சு என்ன பண்றாங்க, ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த நிறைவேற்றப்படாத கனவுகள், ஒதுக்கி வைக்கப்பட்ட கனவுகள், மறைத்து வைக்கப்பட்ட கனவுகள் நிச்சயமாக அப்பா அம்மாக்களும் நிறைய இருக்கும். அதை இந்த கேள்வி என்ன பண்ணும், வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். தொடர்ந்து பேசலாமா? இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். பிப்ரவரி 23 புனித பொலிகார்ப். நற்செய்தியாளர் புனித யோவானின் அன்பு சீடரான பொலிகார்ப் கிபி 69ஆம் ஆண்டு பிறந்தார். பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் பகுதியில் மறைபரப்பு பணிகளைச் செய்த பொலிகார்ப் திருத்தூதர்களினால் ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டு துருக்கி நாட்டிலுள்ள ஸ்மிர்னா நகரின் ஆயராக நியமனம் செய்யப்பட்டார். ஆண்டவரின் நற்செய்திப்படி வாழ்ந்து தன் வாழ்வை அமைத்துக் கொண்ட இவர் மக்களின் நல்வாழ்விற்காக எப்பொழுதும் ஜெபித்தபடி இருந்தார். 1ஆம் நூற்றாண்டில் திருச்சபையில் நிலவிய தப்பறை கொள்கைகளை மாற்றி அமைத்து திருச்சபையின் திருவழிபாட்டு முறைகளை ஒழுங்கு செய்தார். ஸ்மிர்னா, அந்தியோக்கியா பகுதிகளில் நற்செய்தியினை அறிவித்ததற்காக பேரரசன் மார்க்கஸினால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஆண்டவரை மறுதலிக்க மறுத்து கிறிஸ்துவ விசுவாசத்தில் உறுதியாயிருந்ததினால் பேரரசன் மார்க்கஸினால் தீச்சூளையில் தள்ளப்பட்டார். தீ சுட்டெரிக்காத பொலிகார்ப் பேரரசன் மார்க்கஸினால் கிபி 156ஆம் ஆண்டு பிப்ரவரி 23ஆம் நாள் ஈட்டியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்து மறைசாட்சியாக மரித்த ஆயர் பொலிகார்ப்பினை திரு அவை புனிதராக உயர்த்தி காதுகளில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதுகாவலராய் அறிவித்தது. புனித பொலிகார்ப் திருவிழாவினை கொண்டாடுகிற நாம் காதுகளில் பிரச்சனைகளால் துன்புறுகிற மக்களுக்காக நம் ஜெபங்களை ஒப்புக் கொடுப்போம்.
சிறப்பான பகுதி இன்றைய புனிதர் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக பிள்ளைகள் பெற்றோர்களிடம் கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன? ஸோ அடுத்ததான் அம்மா அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அம்மா அப்பாட்ட என்ன கேட்கணும்னா, நீங்க எந்த தருணத்துல ரொம்ப ரொம்ப லவ்லியா ஃபீல் பண்ணீங்க? நம்ம லைஃப்ல நடந்த எவ்வளவு ஆண்டுகள், அது சின்ன குழந்தையா இருக்கலாம், அந்த குழந்தைக்கு இன்னைக்கு ஒரு குழந்தை இருக்கலாம். ஸோ அப்போ இதுல எந்த நாள்ல எந்த நிகழ்வுல நீங்க வந்து ரொம்ப லவ்லியா நீங்க ஃபீல் பண்ணீங்க? இதெல்லாம் அப்பா அம்மா கிட்ட என்ன பண்ணலாம் கேட்டு பார்க்கலாம். எங்க அப்பாவோட டைரி எனக்கு கிடைச்சது. 1990 எழுதின டைரியை வந்து நான் வந்து காலேஜ் படிக்கும்போது எனக்கு ஒரு டைம் வீடை ஒதுங்க வைக்கிறப்போ அந்த டைரி என்னாச்சுன்னா கிடைச்சது. அப்பாக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கு. அப்போ அந்த டைரியில் அவர் என்ன எழுதிச்சுன்னா, கரெக்டாக அக்டோபர் 9, 1990 அந்த பிறந்த அன்னைக்குள்ள டைரியில் அவர் எழுதியிருக்கிறார் ஒரு 4-5 வரிகளுக்கு. இன்னைக்கு எனக்கு வந்து மகன் பிறந்துள்ளான், என்னுடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அப்படிங்கிறத அவர் எழுதி வச்சிருந்தார். ஸோ அப்போ இது வந்து அதை பார்த்ததுனால தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் எந்த அளவுக்கு அவர் ஃபீல் பண்ணிருப்பார் அப்படிங்கறத அவர்கிட்ட கேட்டா தான் என்ன பண்ண முடியும், தெரிந்து கொள்ள முடியும். ஸோ இது போல லவ்லியா ஃபீல் பண்ண தருணங்கள் நிச்சயமாக நம்ம அப்பா அம்மாக்களுக்கு நிச்சயமா இருக்கும். அவங்களுக்கு நம்ம முதல் பெற்ற வெற்றியாக இருக்கலாம், இல்ல முதல்ல அவங்க நம்ம பெருமை அடைய செய்த ஒரு தருணமாக இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். அவங்க கிட்ட கேட்டாதான் தெரிய வரும். ஸோ கேட்போம், முயற்சி செய்வோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அக்காளும் தங்கச்சியும் ஒரே ஊர்ல வாக்கப்பட்டாங்க. 2 வீடுகளுமே பக்கத்துல தான் இருந்துச்சு. அக்காக்காரி வாக்கப்பட்ட வீடு ரொம்ப வசதி, தங்கச்சிக்காரி வாக்கப்பட்ட வீடு கொஞ்சம் வசதி குறைவு. அக்காக்காரி காசு மாலையெல்லாம் வச்சிருந்தா. ஒரு நாள் தங்கச்சிக்காரி பக்கத்துல ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டி இருந்துச்சு. மூத்தவகிட்ட போய் அந்த காசு மாலைய கடன் கேட்டா. அவளும் சரி இப்ப வேண்டாம், ராத்திரி ஆயிடுச்சு, காலையில வா தர்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான். இந்த காசு மாலைய ஓசி கேட்ட விஷயத்த அந்த வீட்டு பக்கமா எதேச்சையா வந்த ஒரு அகால பேய் கேட்டு பிடிச்சு விடுமா. நட்ட நடிச்சாமத்துல அது போய் நோகாம அக்கா வீட்டு கதவை தட்டி, அக்கா அக்கா காசு மாலைய கொடு, நேரமாச்சு அப்படின்னு எழுப்பி விட, அவளும் தூக்க கலக்கத்துல நேரங்காலத்தை கூட கவனிக்காம காசு மாலைய கொண்டு வந்து தூக்க கலக்கத்தோட கொடுத்து அனுப்பி விட்டுட்டா. காசு மாலை கிடைச்ச சந்தோஷத்துல அந்த பேய் உடனே சுடுகாட்டு பக்கமா போய் சக பேய்களை எல்லாம் சகுட்டு மேனிக்க கூப்பிட்டு அந்த காசு மாலைய பெருமையா காட்டி பீத்திக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. விடுங்களா மத்த பேய்க. காசு மாலைய பார்த்த உடனே காசு மாலைய எனக்கு போடு, உனக்கு போடு, உனக்கு போடு, எனக்கு போடுன்னு ஆளாளுக்கு காசு மாலைய போட்டு அழகு பார்த்து கும்மாளம் போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு கிடந்துச்சுங்க. பக்கத்து ஊருக்கு போயிட்டு அந்த சுடுகாட்டு வழியா நடிச்சாமத்துல திரும்பிக்கிட்டு இருந்த அக்காக்காரியோட புருஷன் இந்த காசு மாலை கும்மாளங்கூத்த பார்த்துவிட்டான். அவன் ரொம்ப தைரியசாலி, பேய்க்கே பாயாசம் காய்ச்சி போடுறவன். விடுவானா? இது நம்ம காசு மாலையாச்சே, அடையாளம் பார்த்துவிட்டு அதை எப்படியாவது புடுங்கி போடலான்னு திட்டம் போட்டு தன்னுடைய துணிமணி எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு அந்த பேய்களோட சங்கமமாகி போய் இவனும் கத்துனான், அந்த காசு மாலைய எனக்கு போடு, உனக்கு போடு, எனக்கு போடு, உனக்கு போடுன்னு இவனும் கத்திக்கிட்டே ஆடுனான் பாடுனான். காசு மாலை கை மாறி இவன் கைக்கு வந்து இவன் கழுத்துக்கு மாறி போனது உடனே கிளம்பிட்டான். அதுதான் தாம்சன். உடனே காசு மாலைய கக்கத்துல இடுக்கிக்கிட்டு வீட்டை பார்த்து ஜடுதாம்பார் ஒரு ஓட்டம். பேய்களும் அவனை துரத்திக்கிட்டு வர வீட்டுக்கு வந்ததும் விளக்க மாத்துக்கட்டையை எடுத்து எல்லாத்தையும் அடிச்சு விரட்டி விட்டு துண்டை கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போய் படுத்துக்கிட்டான். இது தெரியாம அடுத்த நான் காலங்காத்தால அதிகாலையில தங்கச்சிக்காரி வந்து காசு மாலைய கேட்க, எத்தனை தடவை கொடுக்கறது அப்படின்னு அவ சண்டை போட, எப்படி என்கிட்ட நீ கொடுத்த அப்படின்னு இவ சண்டை போட, சண்டை முத்தி குடுமி புடி சண்டையாகி மாறினப்போ இவன் போய் காசு மாலையை நீட்டி நடந்த கூத்தையெல்லாம் சொல்லி சிரிக்க, அவங்களும் இவனோட சேர்ந்து சிரிக்க, அங்கேயும் காசு மாலைய உனக்கு போடு, எனக்கு போடு, எனக்கு போடு, உனக்கு போடுன்னு ஒரே கும்மாளமா போச்சான். இப்படி ஒரு பேய் கதை. பெண்ணென்றால் பேயும் இறங்கும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இங்கே பொன்னென்றால் பேய் இறங்குகிறதே, இறங்கி அடிக்கிறதே. பேய்களின் ராஜ்யத்திலே காசு மாலையும் கலாட்டா செய்யும். பேய பார்த்தேன்னு சொல்லு 10 பேரும் நம்புவான், சாமியை பார்த்தேன்னு சொல்லு ஒரு பைய நம்ப மாட்டான்.
அரண்டவன் கண்ணுக்குத்தான் இருண்டதெல்லாம் பேய், உங்க கண்ணுக்கு இல்ல. சரிதானே? அடுத்தவர் வீட்டில் யாராவது இறந்தால் அது பேய், நம்ம வீட்டில் யாராவது இறந்தால் அது சாமி. அப்படித்தானே? அடுத்தவர் வீட்டில் கஷ்டங்கள் வந்தால் அது அவர்கள் செய்த பாவம், நம்ம வீட்டுல கஷ்டங்கள் வந்தால் அது கடவுள் தரும் சோதனை. அப்படித்தானே? நல்லதை சொன்னால் நாய் கூட நின்று கேட்காது, தீயதை நல்லது என்று நம்ப வைத்து சொன்னால் பேய் கூட பாய் போட்டு படுத்து கொண்டு கேட்கும். இதுதான் உலகம். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் பெற்றோர்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு அவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்விகள். அடுத்ததா என்ன? பல பிள்ளைகளுக்கு என்னடா பண்றது வீட்டில் இருந்துட்டு அப்படின்ட்டு தெரியாது. அதே நேரத்துல பெற்றோர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதும் பெருசா தெரியாது. ஆனா இப்படி ஒரு கேள்வி கேட்கும் பொழுது நம்ம சைட்ல இருந்து இப்படி ஒரு சப்போர்ட் தேவைப்படுமா அப்படின்றது பதில் கிடைக்கும். என்ன அப்படின்னா இந்த ஒரு கேள்வி, அப்பா இப்ப என் சைட்ல இருந்து உங்களுக்கு என்ன பெருசா சப்போர்ட் ஏதாவது தேவைப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன் இந்த கேள்வி ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அப்பா அம்மாவும் தன்னுடைய குழந்தைகள்கிட்ட போய் எனக்கு இதை செய்ய அதை செய்யன்னு கேட்கவே மாட்டாங்க. அவங்க வாயை திறந்து கேட்டதா சரித்திரம், எந்த பெற்றோரும் கேட்டதாக சரித்திரம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அவங்க ஒரு கட்டத்தில் ரொம்ப வெறுத்து போய் சில நேரங்களில் கேட்குறாங்க எனக்கு இது வேணும் அப்படின்னா அவங்களுடைய இயலாமையின் உச்சக்கட்டத்தில் நிற்கின்ற பொழுதுதான் என்ன பண்ணுவாங்கன்னா வாயை திறந்து, அப்போவுமே அதை அவ்வளோ ஈஸியாலாம் என்ன பண்ணிட மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, ரொம்ப கடினப்பட்டு தான் கேட்பாங்க. அப்போ இந்த கடினமான தருணத்திற்கு அவர்களை தள்ளுவதை காட்டிலும் அவங்க கிட்ட போய் என்கிட்ட இன்னும் என்ன சப்போர்ட் எதிர்பார்க்குறீங்க, என்னால் முடிஞ்சதை நான் என்ன பண்ணுறேன் செய்கிறேன், அது வந்து என்ன விதமான உதவியாக இருந்தாலும் சரி. அப்போ அதை கேட்கின்ற பொழுதுதான் அவங்க மனசுல என்ன இருக்கு, அதை கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் டைமே அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவாங்கன்னு கேட்டா அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க எல்லா பெற்றோரும் சொல்லுவாங்க. யாரும் அவங்களோட குழந்தை என்ன பண்ண மாட்டாங்க, வெளியே விட்டு கொடுக்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ள அந்த குழந்தைகள் எவ்வளவு காயப்படுத்தினாலும் சரி, எவ்வளவு வலி வேதனைகளை கொடுத்தாலும் சரி, எந்த பெற்றோரும் தன்னுடைய குழந்தையை பத்தி வெளியே யாருக்கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, குறை சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்போ அப்படிப்பட்ட சூழலில் ஒரு தடவை இல்லை 2 தடவை இல்லை, இதற்கான சரியான பதில் கிடைக்கிற வரைக்கும் இந்த கேள்வி என்ன பண்ணாதீங்க, விட்டுறாதீங்க. தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள். என் சைட்ல இருந்து என்ன சப்போர்ட் உங்களுக்கு வேணும், விட்டுறாதீங்க போய் அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு ஒரு சின்ன பிரேக் போயிட்டு நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை, மகிழ்ச்சியோடு இன்னைக்கு நம்ம நாளில் பேசிட்டு இருக்கிறோம். பெற்றோர்களை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு, பெற்றோர்களை பற்றி புரிந்து கொள்வதற்கு பெற்றோரிடம் குழந்தைகள் கேட்க வேண்டிய கேள்விகள் என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க, நம்ம அதிகமான ஒரு எபிசோட் அப்படின்றப்போ நிறைய லெஜெண்டோடைய வாழ்க்கை பாடங்கள்ல இருந்து நம்மளுடைய அந்த அனுபவங்கள்ல இருந்து நிறைய பாடங்கள் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருக்கோம்ல ஜோ. அதே மாதிரி நம்மளுடைய பேரண்ட்ஸோடைய அந்த லைஃப் அனுபவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமா இருக்கும். அது நம்ம கேட்கிறப்போ அவங்க சொல்றப்போ அதுல இருந்து நம்மளுடைய லைஃப் லெசனும் கத்துக்க முடியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம், உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள்ல இருந்து எனக்கு நீங்க ஏதாவது லைஃப் லெசன் கத்து கொடுக்கணும்னா என்னப்பா சொல்வீங்க அப்படின்ட்டு கேளுங்க, சிறப்பான பதில் வரும். ஏன்னா நிறைய வாழ்க்கை பாடங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, கற்றுக் கொடுப்பாங்க. அவ்வளவு அனுபவங்களை அவர்கள் பெற்றிருப்பார்கள். அந்த அனுபவத்தின் வாயிலாக அதை நமக்கு என்ன பண்ணுவாங்க, கற்றுக் கொடுப்பார்கள். பல நேரங்கள் நம்ம கேட்காமலே என்ன பண்ணுவாங்க, கற்றுக் கொடுப்பாங்க. ஆனா நம்ம மரமண்டைக்கு தான் அது என்ன பண்றது கிடையாது, ஏறதே கிடையாது. நம்ம பட்டு தெளிந்து திருந்ததுக்கு அப்புறம் ஆமா அன்னைக்கே அப்பா சொன்னார்ல, அன்னைக்கே அம்மா சொன்னாங்கல்ல. கல்லூரிக்காக 2008 மட்டும் முதன் முறையாக எங்கள் ஊரை விட்டு வெளியே திருநெல்வேலிக்கு சேவியஸ் கல்லூரியில் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் போகிறேன். அப்போ எங்கள் அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறப்ப எங்கள் அப்பா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உள்ளூரில் என்னதான் புலி மாதிரி சுற்றினாலும் வெளியூரில் எளிதாக ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அப்போ என்ன, நம்ம உள்ளூரில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையோ ஏதோ ஒரு விஷயமா உடனே ஒரு ஃபோன் பண்ணாலோ இல்லை ஜஸ்ட் அங்கே நின்னதை ஒரு குறிப்பால் உணர்ந்து யாரும் பார்த்தாலும் ஒரு 10 பேர் நமக்கு கூடுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, நிற்பாங்க உதவி செய்வதற்கு. ஆனால் அதே வெளியூரில் நடக்குமான்னு கேட்டால் நடக்காது. அப்போ அவர் சொல்லி அனுப்புனதுக்கப்புறம் எனக்கு அது என்ன பண்ணலை, பெருசாக புரியலை. அங்கே போய் அங்கே ஒரு சில விஷயங்களை ஃபேஸ் பண்ண வரும்போது ஓகே நம்ம இது நம்ம ஊர் கிடையாது, கொஞ்சம் எங்கே அடக்கி வாசிக்கணுமோ அங்கே அடக்கித்தான் வாசிக்க வேண்டும், எங்கே இறங்கி போக வேண்டுமோ அங்கே இறங்கித்தான் போக வேண்டும். ஸோ இப்போ இந்த வாழ்க்கை பாடம்லாம் யார் அவங்களுடைய அனுபவத்தில் பெற்றுக்கொண்டதுனால நமக்கு என்ன பண்ணுறாங்க, கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்போ நாமளே விரும்பி அதை கேட்கின்ற பொழுது இன்னும் அவர்கள் விரும்பி அதை கற்றுக் கொடுப்பார்கள். நாமளாலும் எளிதில் அதை என்ன பண்ண முடியும், கற்றுக்கொள்ள முடியும். கேட்போம், தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி, என் வாழ்த்துகள். இன்று திரிகடுகத்தின் 5ஆம் செய்யுளுள் நாம் பயணிக்கவிருக்கின்றோம். அருந்துன்பம் காட்டும் நெறி, வழங்கா துறை இழிந்து நீர்ப்போக்கும், ஒப்ப விளைவு இலா பெண்டிர் தோள் சேர்வும், விழந்து விருந்தினனாய் வேற்றூர் புகழும், இம்மூன்றும் அருந்துயரம் காட்டும் நெறி. துன்பத்தை தரும் வழிகள் இவை. எவையெல்லாம்
இந்த துறையில் யாரும் இதற்கு முன்னர் குளிக்கவில்லை. அப்படி குளிக்காத துறை என்று ஒன்று இருக்கிறதே, அந்த தண்ணீர் ஓடுகின்ற இடம், அதில் போய் குளித்தலும் அது கண்டிப்பாக அது கேடு தரும். அதை போன்றுதான் பொது மகளிர் என்று இருக்காங்க பாருங்க, அந்த பாலியல் தொழிலாளர்கள், அவர்களிடம் அவர்களுடைய விருப்பம் இல்லாமலேயே உறவு கொள்கின்ற அந்த தன்மை இருக்குது பாருங்க, அது அழிவுக்குரிய செயல். அதோடு இங்கு வறுமையுற்ற நிலையில் வேறு ஒரு ஊருக்கு சென்று அங்கு விருந்தினனாய் இருக்க முயல்தல், இந்த மூன்றுமே அது கேட்டினை, அழிவை, மதிப்பின்மையை தரும். ஆக அந்த வகையில்தான் இங்கு முதல் செய்தியாக நமக்கு தரப்பட்டிருப்பது, ஆள் இதுவரையில் நடமாட்டம் இல்லாத ஒரு நீர்க்கரை, அந்த கரையில் போய் குளித்தல். அங்கே என்ன இருக்கும் நமக்கு தெரியாது. அதான் சொல்லுவாங்க ஒரு பழமொழி, உள்ளூர் பேய்க்கும் வெளியூர் தண்ணீருக்கும் அச்சம் உண்டு. அச்சம் இருக்கும், இயல்பாகவே இருக்கணும். ஏன்னா வெளியூர் தண்ணீரில் அது என்ன இருக்கிறது, அங்கே உள்ளுக்கு பாம்புகள் எதுவும் கிடக்குமா, அல்லது உள்ளே கல்லும் முள்ளுமாக அப்படி கிடக்குமா, அல்லது அந்த தண்ணீர் போக்கு அப்படி இழுத்துட்டு போயிருமா, அல்லது அங்கே எதுவும் இந்த சுழி போன்று அப்படி இருக்குமா, நமக்கு தெரியாது. என்ன கிடக்கிறது என்று தெரியாது. அப்போ அந்த வகையில் தான் இதுவரையில் அங்கு எவரும் குளிக்கவில்லை, இப்பொழுது கூட யாரும் குளித்து கொண்டிருக்கவில்லை. ஆனால் தண்ணீரை பார்த்து நான் குளிக்கப் போகிறேன் என்று சொல்லி எவராது இறங்கினால் அது அழிவுக்குரிய செயலாகத்தான் மாறும். ஆக அந்த வகையில் இங்கு எவரும் தவறான ஒரு தன்மை செய்துவிடக்கூடாது. எனவே தான் வள்ளுவர் சொல்வார், செய்தக்க அல்ல செய்ய கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும் என்பார். ஆக இது செய்யக்கூடாது. செய்யக்கூடாத ஒன்றை நாம் அறிவற்ற துணிச்சலோடு அங்கு இறங்கிவிடக்கூடாது. நீச்சல் எல்லாருக்கும் தெரியணும். எனக்கு நீச்சலும் தெரியாது, ஆனால் தண்ணீரை பார்த்துட்டேன், எல்லாரும் குளிச்சுட்டு இருக்காங்க, நானும் குளிக்க போகிறேன் என்றால் அது முறையல்ல. நம்முடைய எல்லை இதுவென்று தெரியும். தெலுங்கில் ஒரு பழமொழி உண்டு, தோக்க உண்டவருக்கு தான் ஆட்டுக்கோவாலாம். அப்படின்னா என்ன பொருள், நாய் தனக்கு இருக்கிற அந்த வால் எவ்வளவோ அது வரைக்கும் தான் ஆட்டிக்கிடணும், ரொம்ப ஏதோ நிறைய இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணக்கூடாது. அந்த வகையில் தான் ஒவ்வொரு மாந்தருமே என்னுடைய இயல்பு இது, என்னுடைய வாய்ப்பு இது, அதற்கேற்ற வகையில் நான் செயல்படுகிறேன். எனவே புறச்சூழல், அந்த சூழலையும் நன்றாக கவனித்து செயல்பட வேண்டும். அப்படியெல்லாம் தெளிவாக கவனித்த பிறகு இது உறுதி, அந்த அடிப்படையில் நாம் இறங்கலாம். அதன் பிறகு நாம் திரும்ப மறு சிந்தனை சிந்திக்க வேண்டிய தேவையில்லை. எண்ணி துணிக கருமம், துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஆனால் தவறான முறையில் அங்கு துணிந்து விடக்கூடாது. தெளிவாக தெரிந்த வகையில் அங்கு துணிய வேண்டும். அதற்குத்தான் கல்வி, அறிவு, ஒழுக்கம், வழிகாட்டுதல், நெறிகள், சான்றோர்கள், நூல்கள், நூலகம், வரலாறு என எல்லாம் இருக்கின்றனவே. இவையெல்லாம் எதற்காக? நாம் நன்றாக ஒவ்வொன்றையும் பற்றி படர்ந்து அதன் அடிப்படையிலே வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்குத்தான். எனவே இங்கு அறியாமையினாலோ அல்லது தகாத செயல்களினாலோ இங்கு தீமைகளை எல்லாம் நாமாக வரவழைத்து கொண்டிருக்கக்கூடாது. யானை தன் தலைமையிலே மண்ணெளி போடுமா, அப்படி ஒரு இலக்கிய சொல்லாடல் உண்டு. மனிதர்கள், பகுத்தறிவு கொண்டவர்கள் தன் தலைமையிலே தானே மண்ணெளி போடக்கூடாது. ஆக ஐயோ ஆண்டவர் ஏன் இப்படி என்னை சோதிச்சிட்டாரு, ஆண்டவர் எங்க சோதிச்சாரு, நீ இல்லை எங்க தவறா முடிவெடுத்திருக்கிற, இந்த தண்ணிக்குள்ள குளிக்க கேட்டது யாருடைய விருப்பம்? உன் விருப்பம். நீ தவறு செய்கிறாய். இவ்வளவு வேகமாக சாலையில் வண்டி ஓட்ட வேண்டும் என்பது யாருடைய விருப்பம்? கடவுளா அப்படி சொன்னார்? இல்லை, நீ. ஆக தினந்தோறும் டாஸ்மாக் கடை திறந்திருக்குங்கிறதுக்காக குடிச்சிட்டு இருக்கிறியே, இதனை கடவுளா சொன்னார்? நீ குடித்து அழிக்கிறாய். எனவே இந்த வகையில் தான் தவறான முடிவெடுத்து தகாத செயலை செய்தால் அழிவு உறுதி. அதை வேறு எவர் மேலும் அங்கு பொய்யான முறையில் பழியை போட்டுக்கொண்டு தான் நல்லவர் போன்று அங்கு உயர்த்தி காட்டி கொண்டிருக்கக்கூடாது. ஐயோ கடவுள் தருகிற சோதனை என்று கடவுள் மேல் கூட இங்கு தவறான தப்பான அங்கு சிந்தனைகளெல்லாம் வரவழைத்து கொண்டிருக்கக்கூடாது. அந்த வகையில் இங்கு நன்மைகளையே செய்வோம், தீவற்றை தவிர்ப்போம் என்று உறுதியேற்றுக்கொண்டு இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு சொல் ஸ்விம்மிங் பூல். அது என்ன? ஆங்கிலம் தான், எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். தமிழில் என்ன? நீச்சல் குளம். நீச்சல் குளமே சொல்லலாம். என் பையன் ஸ்விம்மிங்க்கு போயிருக்கிறான், எப்படி நீச்சலுக்கு போயிருக்கிறான், நீச்சல் பயிற்சி, நீச்சல் குளம், நீந்த வேண்டும் எல்லாரும். நன்று. கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான பகுதி திரிகடுகம் நம்ம பார்த்துருந்தோம். பெற்றோர்களிடம் பிள்ளைகள் கேட்க வேண்டிய கேள்விகள் ரொம்ப உணர்வுபூர்வமான கேள்விகள். இது சாதாரணமா சார்ஜ் பூச்சின்னு கேட்கிற கேள்வி கிடையாது. இப்படி ஒரு உணர்வுபூர்வமான கேள்விகள் கேட்கிறப்போ அங்க இருந்தும் பதில் ரொம்ப அழகா வரும் அப்படின்றத நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்த கேள்வி என்ன கேட்கணும்? ஸோ அடுத்ததா முக்கியமான கேள்வி, இந்த நாட்கள் நீங்க ஏதாவது குறித்து கவலைப்படுறீங்களா? ஏதாவது ஒரு கவலைகள் உங்களுக்குள்ள இருக்குதா அப்படின்னு கேட்டா,
பெரும்பாலான ஆமா அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் யாரு மனதை திறந்து பேசுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அம்மாக்கள் தான் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அப்பாக்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, உயிரே போற பிரச்சனையா இருந்தாலும் சரி, அவர் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையடா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு ஒண்ணு எல்லா வீடுகளையும் இது வந்து விதிவிலக்கு அப்படிங்கிறது. அப்பாட்ட இருந்து அவ்வளவு சாதாரணமா இந்த கேள்விக்கான விடையை பெற்றுக்கொள்ள முடியுமான்னு கேட்டா முடியாது. உள்ளுக்குள்ள 1008 கவலை வச்சிருந்தாலும் என்ன அதுல அவர் வந்து என்ன அவருடைய நம்பிக்கை, அவர் தான் அந்த குடும்பத்தினுடைய ஆணி வேற இருக்கிறதுனால அப்ப அவர் வந்து எங்க நாம உடைஞ்சிட்டோம்னா நம்முடைய குடும்பமும் உடைந்து விடுமோ அப்படிங்கறதுல தன்னை எவ்வளவு இறுக்கமாக காட்டிக்கொள்ள முடியுமோ, எவ்வளவு வலி வேதனைகள் இருந்தாலும் இந்த கேள்வியை கேட்கறப்போ அவ்வளவு எளிதில உடைச்சு அவங்க கிட்ட ஆன்சர் வாங்கவே முடியாது. கேள்வி கூட நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 2-3 தடவை கேளுங்க, திரும்ப திரும்ப கேளுங்க, எப்படியாவது சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆனா இந்த கேள்விக்கான விடையை தந்தையிடம் பெற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப கடினமான, அது அவ்வளவு சீக்கிரத்துல பிரேக் அவுட் பண்ணவே முடியாது. ஆனா அம்மா கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப டக்குன்னு பிரேக் அவுட் ஆயிருவாங்க, எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. என்ன அப்படின்னா அம்மாக்களுக்கு எப்போதுமே கவலை இருந்து கொண்டே இருக்கும். எல்லா அம்மாக்களுக்கும் கவலை தன் பிள்ளையை குறித்து இருந்துகிட்டே இருக்கும். தன் பிள்ளை முத குப்புற விழுறதுல இருந்து குப்புற விழும்போது அடிபற்ற கூடாதுங்கிற அந்த கவலை தொடங்கி அந்த குழந்தை திருமண வயதை எட்டுகின்ற பொழுது ஐயோ திருமணமாகலேன்னு ஒரு கவலை இருக்கும். அது திருமணமான பிறகு அந்த திருமணமான குழந்தைக்கு ஒரு குழந்தை இல்லைங்கிற கவலை இருக்கும். அப்புறம் அந்த குழந்தையை வளர்த்தெடுப்பதற்கு சரியான பொருளாதாரத்துல இவங்க இருக்கிறாங்களா இல்லையா அந்த கவலை, அந்த தாய்க்கு இந்த கவலை குழந்தைகள் கொடுத்து என்ன ஒவ்வொரு பருவத்துல கிடையாது. அப்ப இதெல்லாம் அந்த டைம் கேட்கிறப்போ ஒருவேளை நம்மளுடைய தன்னிலை விளக்கம் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். நீங்க கவலைப்படுற மாதிரிலாம் இல்ல சிச்சுவேஷன், இங்க நாங்க நல்லா தான் இருக்கோம், வெளியிருந்து பாக்குறப்போ. ஆனா சோ அப்ப அவங்களுடைய அந்த கவலையை அது முற்றிலுமாக போக்க முடியுமான்னு தெரியாது. கொஞ்சமாச்சும் ஓகே நல்ல சிச்சுவேஷன்ல தான் என்னுடைய குழந்தை என்ன பண்ணுது இருக்குதுங்கிற ஒரு மன நிறைவு அவர்களுக்கு என்ன பண்ண முடியும். அப்படி பதில் கிடைக்கலனா கூட அதை தெரிந்து கொள்ள நம்ம வந்து முயற்சி செய்ய வேண்டும் ஒரு பிள்ளைகளாக அப்படின்றதுதான். நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். தேவையில்லாத கசப்பான எதிர்மறையான வீடியோக்களை நம் மனம் விரும்புகிறதா? சமூக ஊடகங்களில் சண்டையிட்டுக் கொள்ளுதல், மனிதர்களையோ அல்லது மிருகங்களையோ துன்புறுத்தி வீடியோக்கள் கண்முன் வலம் வருவதை பார்த்திருக்கின்றீர்களா? டூம் ஸ்க்ரோலிங், அதாவது கெடுதிரை உருளல் என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? வளர்ந்து வரும் இந்த டிஜிட்டல் தொழில்நுட்ப சூழலில் மன உளைச்சல்களை ஏற்படுத்தும் சமூக ஊடக பதிவுகள் தேவைதானா? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? எண்ணிக்கை 13-14 அருள்வாக்கு பகுதி. கானா நாட்டை உளவு பார்க்கும்படி மோசே ஒவ்வொரு குலத்திலிருந்தும் ஒருவரை அனுப்பினார். இவ்வாறு அவர்கள் உளவு பார்த்து வந்த நாட்டை பற்றி தவறான தகவலை இஸ்ராயல் மக்களுக்கு கொண்டு வந்தனர். அவர்கள் கூறியது, உளவு பார்க்கும்படி நாங்கள் சென்றிருந்த நாடு தன் குடிமக்களையே விழுங்குவதாய் இருக்கிறது. அதில் நாங்கள் கண்ட மனிதர் அனைவரும் மிகவும் நெடிய உருவத்தினர். அவர்கள் அரக்கர்களைப் போல் இருக்கின்றார்கள். அவர்கள் பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளிகள் போன்றிருந்தோம். இவ்வாறு அவர்கள் உளவு பார்த்து வந்த நாட்டை பற்றி தவறான தகவலை இஸ்ராயல் மக்களுக்கு கொண்டு வந்தனர். ஆனால் நாட்டை உளவு பார்த்து வந்தவர்களிடையே இருந்த நூன் மகன் யோசுவாவும் எப்புன்னே மகன் காலேயும் தங்கள் உடைகளை கிழித்து கொண்டு இஸ்ராயேல் கூட்டமைப்பில் உள்ள அனைவரிடமும் கூறியது, உளவு பார்க்கும்படி நாங்கள் கடந்து சென்ற நாடு மிக சிறந்த நாடு. ஆண்டவருக்கு நம்மேல் நல்விருப்பு ஏற்பட்டால் பாலும் தேனும் வழிந்தோடும் இந்த நாட்டினுள் அவர் நம்மை அழைத்து சென்று அதை நமக்கு தருவார் என்றனர். ஒரே நாடு, ஒரே மனிதர்கள், ஆனால் சிலர் எதிர்மறையானவைகளை தேடி பார்த்து வந்து மக்களிடம் தெரிவித்தனர். ஆனால் யோசுவா போன்ற வெகு சிலரே நேர்மறையானவைகளை கண்டு வந்து மக்களுக்கு புது நம்பிக்கையை கொடுத்தனர். இன்றைய டிஜிட்டல் உலகில் எதிர்மறையும் நேர்மறையும் உண்டு. எதை தேடுகிறோம், எதை கண்டெடுக்கிறோம் என்பதில் புலப்படுகிறது நம் ஞானம். அளவுக்கு அதிகமாக மின்னணு திரைகளில் நேரத்தை செலவழித்து அவற்றில் எதிர்மறையான செய்திகளை தேடி கண்டுபிடித்து நுகர்வதை டூம் ஸ்க்ராலிங் அல்லது டூம் சர்ஃபிங் என்கின்றனர். 2020களில் COVID-19 பெரும் தொற்று ஏற்பட்ட நேரத்திலே சமூக ஊடகங்களில் அச்சுறுத்தும் போலி செய்திகள் அதை காண்பவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தியது. அதே போன்று போர்களினாலும் கலவரங்களினாலும் கூட்ட நெரிசலினாலும் இயற்கை பேரிடரினாலும் பலர் காயமுற்றிருப்பதும் இறந்திருப்பதும் சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்படுகின்றன. இத்தகைய காட்சிகளையும் செய்திகளையும் அதிகமாக திரும்ப திரும்ப நுகரும்போது அது ஒரு மனிதனின் ஆளுமையையும் அன்றாட செயல்பாட்டையும் அதிகமாக பாதிக்கின்றன.
எதிர்மறையான செய்திகளுக்கு நடுவே ஊக்கமளிக்கும் கதைகள், அறிவியல் முன்னேற்றங்கள் அல்லது நகைச்சுவையான பதிவுகளையும் பார்க்க பழகுங்கள். போனை எப்பொழுதும் பயன்படுத்துவதற்கு பதில் நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது புத்தகங்களை வாசிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுங்கள். சமூக ஊடகங்களில் கமெண்ட் செக்ஷனில் நடக்கும் தேவையற்ற சண்டைகளில் கலந்து கொள்ளாதீர்கள். அது உங்கள் ஆற்றலை வீணடிக்கும். வாட்ஸ்அப் அல்லது சமூக வலைத்தளங்களில் வரும் பகிரப்படும் அச்சமூட்டும் தகவல்களை, பேனிக் நியூஸ், இவற்றை உடனடியாக நம்பாதீர்கள் மற்றும் மற்றவர்களுக்கும் தயவு செய்து பகிராதீர்கள். நாம் எதனை அதிகமாக நுகர்கிறோமோ அதனை மீண்டும் மீண்டும் நம் கண்முன்பாக கொண்டு வருவது அல்காரிதத்தின் வேலை. எனவே டூம் ஸ்க்ராலிங் போன்ற மனிதனை கட்டுப்படுத்தும் எதிர்மறை செய்திகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டியது மிகவும் இன்றியமையாதது. விவிலியத்தில் உளவு பார்க்க சென்றவர்களில் பலர் நகரின் தீமைகளையும் அச்சமூட்டுபவற்றையும் பார்த்து நம்பிக்கை இழந்து மக்களையும் நம்பிக்கை இழக்க செய்தனர். நாம் அவ்வாறு இல்லாமல் இன்றைய டிஜிட்டல் உலகில் யோசுவாவை போல நன்மைகளையும் நலமானவைகளையும் பற்றிய செய்திகளை மட்டுமே சேகரித்து கொண்டு அவற்றை மக்களிடம் பகிர்ந்து கொள்வோம். இணையம் மற்றும் சமூக ஊடகங்கள் என்னும் கடல் அலை நம் கால்களை நனைக்க அனுமதிக்கலாமே தவிர நம்மையே பேரலையாக மூழ்கடிக்க அனுமதிக்க கூடாது. இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. சிறப்பு அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் பெற்றோர்களை புரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் அவர்களிடம் பிள்ளைகள் கேட்க வேண்டிய கேள்விகள். அடுத்ததா என்ன? இது பெரும்பாலும் குழந்தைங்க கேட்டிருப்பாங்க, எங்களை வளர்த்திருப்பதற்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஒரு பெரிய ஹிஸ்டரி அம்மா சொல்லுவாங்க. ஆனா அப்பா பெருசா சொல்வாரான்றது எனக்கு தெரியல. பட் அப்படி ஒரு கேள்வியை கேளுங்களேன், அப்ப தெரியும் உங்களுடைய அந்த வளர்ப்பு எவ்வளவு அழகா இருந்தது அப்படின்றது. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர் என்ன பண்ணுவோம், இந்த குழந்தை எப்படி வளர்க்குறதுன்னு தெரியல, எவ்வளவு சேட்டை செய்யுது பாத்தீங்களா அப்படி இப்படிம்பாங்க. ஆனா நாங்க நம்ம அப்பா அம்மாட்ட போய் அதே கேள்வியா, அப்போ உடனே வளர்க்குறப்ப நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் தெரியுமா, அவங்களே என்ன பண்ணிடுவாங்க, வார்த்தையை பதிவு பண்ணிடுவாங்க, சொல்லிடுவாங்க, ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ஆனா அவங்ககிட்ட அது உண்மையாக கடினமாக இருந்துச்சா கஷ்டமா இருந்துச்சான்னு கேட்டா அவர்கள் அது உணர்ந்திருக்கவே என்ன பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு ஒரு சில நேரங்கள்ல அதை நோய்வாய்ப்பட்ட நேரத்துல தூக்கிட்டு ஓடுறதா இருக்கட்டும். எனக்கு ஒரு முறை ஓமாட்டில் ஓமை ஏற்பட்டு பயங்கரமான ஒரு அன்கான்சியஸ் நிலைக்கு என்னால் வண்டியில உட்கார முடியாத ஒரு சூழல். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு இமிடியேட்டா கூட்டு போகணும். எங்க அப்பா என்ன பண்ணாருன்னா தோல்ல தூக்கி போட்டு கூட்டு போனார். அப்போ 8th ஸ்டாண்டர்டோ என்னமோ நான் படிச்சுட்டு இருக்கிறேன். நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது இந்த வரைக்கும். அந்த ஏன்னா அவ்வளோ ஹாஸ்பிட்டல் வண்டியில உட்கார வச்சா என்னால் உட்கார முடியல, அப்படியே ஒரு மாதிரி சாஞ்சு சரிஞ்சு விழுகிறேன். அப்போ தூக்கிட்டு போகக்கூடிய ஒரு சில விஷயங்கள். அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா இது நமக்கு ஞாபகம் இருக்கு. ஓகே, இன்னும் இது போல எவ்வளவு விஷயங்கள் அவங்க சின்ன வயசுல என்ன பண்ணிருப்பாங்க, ஃபேஸ் பண்ணிருப்பாங்க நமக்காக அவர்கள். ஸோ இது போல சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய நம்ம லைஃப்ல என்ன இருக்குன்னா நடந்திருக்கும், அவங்க அதை வளர்த்து எடுத்த விதங்கள். அப்போ அதை கேட்கிறப்போ இது ஒரு பக்கம் கதை கேட்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். நான் யாரு, நம்மளை எப்படி வளர்த்தாங்க, நம்ம என்னென்ன சேட்டை பண்ணிருக்கோம் அப்படின்னு தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன பண்ணும், கொடுக்கும். அந்த நாட்கள் அப்பா அம்மாவுடைய தியாகங்கள் என்ன, அப்பா அம்மாவுடைய கடினமான தருணங்கள் என்ன, இதையும் உணர்ந்து கொள்வது நம்ம கண்முன்னுக்கு போகும் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா வச்சிடும். இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் இந்த மாதத்தோட பப்பாளி சாகுபடி. இந்த பப்பாளி சாகுபடியில் இந்த மாதம் என்ன விதமான தொல்லைகள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஒரு மாதிரி நமக்கு பேன் அல்லது பேன் தொல்லை, இன்னொரு பக்கம் இலைக்கு பின்னாடி வரக்கூடிய மாவு பூச்சி, வெள்ளைப்பூச்சி, இது மாதிரியான சாறு உறிஞ்சும் பூச்சிகளோட தொல்லை அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அப்போ இந்த பூச்சிகள்லாம் பயிர்களில் என்ன சொல்கிறது, அது வெப்பத்தை தாங்கி ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு இலைக்கு பின்னாடி வந்துக்கிறதும், அதுலேருந்து நிறைய அதுக்கு உணவு வேணும் அப்படிங்கிறதுக்காக சாரை உறிஞ்சி சாப்பிட்றதுக்காக இலைக்கு பின்னாடி வர்றதும். அப்போ இது இரண்டுமே இருக்க வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அதனால் அதிகமான தொல்லை இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை சரி பண்ணணும் அப்படின்னா, ஒன்று நீங்கள் இப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம். வெர்டிசிலியம் லக்கானி 100 லிட்டருக்கு 1 லிட்டர் கலந்து 1 லிட்டர் மீனமிலம் கலந்து ஒரு நாள் வச்சிருந்து தெளித்தா என்ன செலவு வரும்? அதுக்கு பதிலாக அக்னி அஸ்திரம், வெள்ளை வேலமரப்பட்டை கரிசல், கற்பூர கரிசல் இது மாதிரி தயார் செஞ்சு அடித்தா எவ்வளோ செலவு வரும் அப்படி பார்த்துக்கலாம். எது செலவு கம்மியோ, என்னோடய பாயிண்ட் என்னவா இருக்குன்னா, அடிக்கடி தெளிக்கணும்.
இப்போ என்ன பிரச்சனைனாங்க, இயற்கை வழி கரைசல்கள்லாம் நம்ம தெளிக்கிறோம் அப்படிங்கிறப்ப அதோட திறமை என்ன நமக்கு தெரியாது. சரிங்களா? இப்போ நீங்கள் பல பூச்சிகளுக்கு வேப்பெண்ணெயே நம்ம வந்து ஒரு கரைசலாக தெளிக்கிறோம். ஆனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா வேப்ப மரமே அதோட நுனியெல்லாம் காஞ்சு அதிகமான பூச்சிகள் கடிச்சு, அதாவது தேயிலை கொசுங்கிற பூச்சி கடிக்கிறனால தான் வேப்ப மரத்தோட நுனியெல்லாம் காயும். அப்படி காயும்போது நமக்கு என்ன தொல்லை வரும் அப்படின்னா, என்ன அர்த்தம் வருதுன்னா, வேப்ப மரத்தையே ஒரு பூச்சி கடிக்குது அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ அந்த தொல்லைக்கெல்லாம் வந்து நமக்கு இம்சையாக இருக்கிறத விட நம்ம என்ன விதமான கரைசல்கள் கொடுத்து இந்த பூச்சிகளை வரவிடாமல் பண்ணுறது, அந்த வேப்ப மரத்தோட வேப்ப இலையோட தன்மை நல்லா இருக்கா, அல்லது நம்ம சேகரித்த எல்லா இலைகளோட குவாலிட்டி, அது எதுக்காக நம்ம போட்டோமோ அந்த செயல்பாடு நல்லா இருக்கா அப்படிங்கிறது இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா அளவை கூட்டணும், ஒன்று அப்படி செய்யணும். அப்படி இல்லைன்னா வெர்டிசிலியம் லக்கானியை சிறப்பாக்கிக்கணும். 100 லிட்டருக்கு 1 லிட்டர் கலந்து அதையுமே நல்ல இடத்துல வாங்கணுங்க. பொதுவாக நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னங்க, எல்லா இடத்துலையும் அதோட தரம் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குங்க. எங்கே வாங்கினாலும் சரி 100 லிட்டருக்கு 1 லிட்டர் கலந்திங்கன்னா 1 கிலோ நாட்டு சர்க்கரை அல்லது பழுப்பு நிற வெல்லம் 1 கிலோ கலந்து ஒரு நாள் வச்சிருந்து அதுக்கப்புறம் நம்ம தெளிக்கணும். ஒரு நாள் வச்சிருந்து தெளிக்கணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. ஏன்னா நம்ம வந்தவுடனே வாங்கினவுடனே வச்சோடனே அடித்தோம்னா அது வந்து பெருசாக லாபம் கொடுக்கறதில்ல. அதுக்கு பதிலாக ஒரு நைட்டு வச்சுருந்து அடிக்கிறதுல மிகப்பெரிய லாபம் இருக்குங்க. அதோட செயல்பாடு எப்படி இருக்கும்னாங்க, 21 நாளைக்கு எந்த பூச்சியும் வராது, இலைக்கு பின்னாடி எந்த பூச்சியும் வராது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அது கொஞ்சம் பாருங்கள், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நமக்கு இந்த டைமில் வந்து பொதுவாக வெர்டிசிலியம் லக்கானி மட்டும் போதும். ஒரு சில இடங்களில் அதிகமாக என்ன சொல்கிறது, பூச்சி கெமிக்கல் மருந்து அடிக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய இதே பூச்சிகள் மென்மையான தோலாக இருக்கிறத விட கடின தோலாக வந்துடுதுங்க. அப்போ கடின தோலாக இருக்கிறப்ப இந்த வெர்டிசிலியத்துக்கு கேட்க மாட்டேங்குது. ஆனால் அது வெர்டிசிலியத்துக்கு தான் அதுக்கு அடிக்கணும். ஆனால் இந்த கெமிக்கல் பட்டு அதோட உடம்பு வந்து வண்டு மாதிரி ஆகிடுதுங்க. அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா, 100 லிட்டருக்கு 1 லிட்டரு வெர்டிசிலியம் லக்கானியும் 1 லிட்டர் மெட்டாரிசியம் அப்படி கூட கலந்துக்கலாம். ரெண்டும் கலந்து 1 கிலோ நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் கலந்து வச்சுருந்துட்டு அடிக்கிறது. அப்படி பண்ணுறது எனக்கு ரொம்ப நல்லதாக இருக்குங்க. ஏன்னா இந்த பப்பாளியை பொறுத்தவரை என்ன பிரச்சனைனா, அது எளிமையாக வைரஸ் வரக்கூடிய வகையிலான பயிர். இந்த கரைசலோட முடிஞ்ச அளவுக்கு ஒரு 200 மில்லி பர்ஃபெக்ட் அப்படிங்கிற திரவத்தை கலந்துக்கலாம். மாதம் ஒரு முறை தெளிச்சுக்கலாம். அப்படி தெளித்து கொண்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி நோய்கள் வராமல் இருக்க, முக்கியமாக வைரஸ் நோய் வராமல் இருந்து நமக்கு ஒரு லாபம் கிடைக்க பெரிய வாய்ப்பு இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக பெற்றோர்களிடம் பிள்ளைகள் கேட்கக்கூடிய கேள்விகளில் என்ன கேட்கணும், அடுத்ததா பெற்றோரை பற்றி அறிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்கள்ல உங்களுடைய இந்த முதுமையான இந்த நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி அமையணும்னு நீங்க விருப்பப்படுறீங்க? எல்லா பெற்றோருக்கும் நிச்சயமாக ஒரு கனவு இருக்கும். அந்த ஓய்வு எடுக்கக்கூடிய தருணம் எப்படி இருக்கணும், பேர குழந்தைகளோடு இருக்கணும், ஒரு வீட்டில் இருக்கணும். சிலருக்கு அந்த தோட்டம் துறவு அப்படிங்கிற அந்த அந்த ஒரு இயற்கை சார்ந்த ஒரு வாழ்க்கை முறை என்ன பண்ணணும், வாழ வேண்டும் அப்படிங்கிற ஆசைகள் எல்லாம் இருக்கும். அப்ப அந்த ஆசைகளை நிறைவேற்றி தருவதற்கு பிள்ளைகள் உழைப்பதற்கோ முற்படுவதற்கோ எது ஒரு கேள்விக்கு வடிகால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேள்விதான். அப்ப இதை கேட்கின்ற பொழுது அவங்களுடைய கனவு என்னங்கிறது நம்மளால என்ன தெரிஞ்சுக்க முடியும், என்ன விருப்பப்படுறாங்க இந்த நாட்கள்ல அப்படிங்கிறது. அப்போ இந்த கேள்வியும் பெற்றோர்களிடம் பிள்ளைகள் கேட்கக்கூடிய ஒன்றுதான். கேட்டுட்டு அப்படியே விட்டுடாம தயவு செஞ்சு அதுக்கான பதிலையும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான ஸ்டெப்பையும் எடுக்கணும் அப்படின்றது தான் இந்த ஒரு கடல் வணக்கம் நிகழ்ச்சிக்கான ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக கிட்னி ப்ராப்ளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம கிட்னி ப்ராப்ளத்துக்கு என்னெல்லாம் சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது, வருமுன் காப்போம் எப்படி, அதை பற்றி பார்க்குறோம். இப்போ கிட்னி ப்ராப்ளம் வந்துருச்சு. ஹீமோகுளோபின் லெவல் குறையும், யூரியா கிரியேட்டினைன் லெவல் அதிகமாகும். சிலருக்கு பொட்டாசியம் குறைஞ்சிருக்கலாம், இல்லை சோடியம் கூடி இருக்கலாம். இப்படி எல்லாம் பிரச்சனைகள் இருக்கு. அதற்கு தகுந்தாற் போல
பொட்டாசியம் உள்ள பொருள் கம்மி பண்ணணும், இல்லை சோடியம் உள்ள பொருள் கம்மி பண்ணணும். இப்படி அது ரிசல்ட்டை பார்த்து உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். ஜென்ரலாக சொல்றது வந்து வாரத்தில் ஒரு 4 நாள் ஃப்ரெஷ் அருகம்பில் ஜூஸ் ஒரு 50 ml குடிக்க. டெய்லி நீங்க வாட்டர் சாப்பிட்றீங்கள, தண்ணி, அது வந்து அந்த நோயின் தாக்கம் எவ்வளோ இருக்கு கிரியேட்டினைட் லெவல் அதை பொறுத்து 1 லிட்டர் 1.5 லிட்டர் 3/4 லிட்டர் இப்படி குடிக்க அட்வைஸ் பண்ணுவோம். அந்த தண்ணியில நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், உங்களுக்கு சொல்ற அளவுல 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறம் கொஞ்சம் வசம்பு, அதுக்கப்புறம் வெட்டி வேர் பொடி, இதை போட்டு காய்ச்சி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை குடிக்க. அதே போல நீங்க என்ன பண்ணணும், உணவுல நிறைய வெள்ளரிக்காய் சாப்பிடலாம். நீர்க்காய்களான இப்போ வெள்ளை பூசணி, சொரக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், சௌச்சோ, இது போன்ற காய்கள் நிறைய எடுத்துக்கலாம். ஆரம்ப நிலையில உள்ளவங்க கொஞ்சம் முள்ளங்கி சேர்த்துக்கலாம், பார்லி சேர்த்துக்கலாம், கொள்ளு சேர்த்துக்கலாம். அதே போல பாரம்பரிய அரிசிகளை தயவு செய்து பயன்படுத்துங்க. நார்மல் இந்த ஒயிட் ரைஸ், மல்லிப்பூ மாதிரி இருக்குல்ல சாதம், அது தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க. கோதுமையும் மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த பாரம்பரிய அரிசிகள் இருக்கு இல்லையா, கருப்பு கவுனி, சிகப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, மூங்கில் அரிசி, கொட்டரிசி, சிகப்பரிசி, இது போல அரிசிகளை நீங்க பயன்படுத்தலாம். பூங்கார் அரிசி, இது போல பாரம்பரிய அரிசிகள் நீங்க பயன்படுத்தலாம். காட்டியானம் போல சிறுதானியத்துல கொள்ளு கொஞ்சம் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குதிரைவாலி அரிசி மாத்திரம் பயன்படுத்துங்க. மற்ற அரிசிகள்லாம் கொஞ்சம் தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க. எப்பவுமே வந்து நிறைய காய்கறி, பழங்கள் எடுத்துக்கணும். பழம்னு பார்த்தா பப்பாளி, அன்னாச்சி, மாதுளம், கொய்யா, ஆப்பிள், பேரிக்காய், கிரன்பெரி பழம், இது நீங்க சாப்பிடலாம். ஜென்ரலா நிறைய, அதாவது காலையில எழுந்த உடனே எனக்கு டிஃபன் அப்படின்னு நீங்க எதை சாப்பிடணும், பழம் தான் சாப்பிடணும். இட்லி, தோசை அப்படின்னா அப்ப அதுல பருப்பு சேரும், பருப்பு ஒத்துக்காது. புரியுதுங்களா? அனிமல் புரோட்டீன் சுத்தமா ஆகாது. அதை விட பெட்டர் வெஜ் புரோட்டீன், அதுவும் ஒரு லிமிட். அப்போ நாங்கள் கண்டிஷன் பொறுத்து சொல்லுவோம், பருப்பு எவ்வளோ ஸ்பூன் நீங்கள் பயன்படுத்தணும் ஒரு நாளைக்கு. சிலர் கண்டிஷனுக்கெல்லாம் பார்த்தா 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு பயன்படுத்தலாம் ஒரு நாளைக்கு. அதே போல் ஆயில் 2 ஸ்பூன், கீ 1 ஸ்பூன். உடல் எடை குறைஞ்சிட்டே போகுது அந்த கிட்னி பேஷண்ட்டுக்கு அப்படின்னா அவங்களுக்கு டெய்லி முட்டை சாப்பிடலாம். அது கூட வெண்கரு மாத்திரம் பாயில்டு இருக்கு. உப்பு வந்து ஒரு நாளைக்கு 3 to 4 கிராம்ஸ். சில பேஷண்ட் சொல்லுவாங்க நான் உப்பே சாப்பிட்றதில்ல, அதுவும் தப்பு. உப்பு இல்லாம சுத்தமா இருந்தாலும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். அதனால உப்பு சாப்பிடணும், பட் லிமிட். அது 3 to 4 கிராம்ஸ். அது பேஷண்ட்டோட பிளட் டெஸ்ட்டை பொறுத்து நாங்க அட்வைஸ் கொடுப்போம். இன்னொரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்றேன். நல்ல சுடுதண்ணி ஒத்தடம் முதுகு பகுதி, உடல் முழுவதும். ஏன்னா இவங்களுக்கு அரிப்பு ஜாஸ்தி இருக்கும். அந்த அரிப்புக்கு வந்து இவங்க இந்த உப்பு வந்து ஸ்கின்ல படிச்சிட்டு அந்த வேர்வையே வராது, வேர்க்கவே செய்யாது. அதனால இவங்க சன் பாத் எடுக்கலாம். சிலர் கண்டிஷன்ஸ்க்கு ஸ்டீம் பாத் கூட எடுக்கலாம். ஆனா அது மருத்துவரின் ஆலோசனை படித்தான் செய்யணும். நீங்களா போய் எடுத்துக்க கூடாது. அது உங்க பாடி கண்டிஷனை பொறுத்து நாங்க சொல்லுவோம், அது பிரகாரம் எடுக்கலாம். இன்னொரு ஜென்ரல் டிப்ஸ், இப்போ ஒரு 4 லிட்டர் தண்ணி, சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டப்லையோ இல்லை பக்கெட்லையோ எடுத்துக்கோங்க. அதுல வந்து 1 பிடி எப்சம் சால்ட், அது மெடிக்கல் ஸ்டோர்ல கிடைக்கும். நார்மலா மெடிக்கல் ஸ்டோர்ல எப்சம் சால்ட்னு கேளுங்க, கிடைக்கும். அது 1 கிலோ வாங்கி வந்து வச்சுக்கோங்க. 1 பிடி அதுல அந்த ஹாட் வாட்டர்ல போட்டு உங்க கால் பாதத்தை நல்லா அதுக்குள்ள முழுக்கிற மாதிரி ஒரு 20 to 30 நிமிடங்கள் கால வச்சுக்கலாம். இதனால ஏகப்பட்ட பலன்கள் இருக்கு, நன்மைகள் இருக்கு. இது வந்து கிட்னி ப்ராப்ளம் மாத்திரம் இல்லை, நம்ம காலாணி, மூட்டு வலி, சுகர் பேஷண்ட்டு, வெரிகோஸ் வெயின் பேஷண்ட்டு, ஆண்கள், பெண்கள், அனைத்து வயதினரும், காலில் வெடிப்பு, இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளுக்கும் இது ரொம்ப சிறந்த ஒரு ட்ரீட்மெண்ட். இதை நம்ம கண்டிப்பாக செய்யலாம். கிட்னி பேஷண்ட்க்கு வந்து என்னன்னா
வசம்பு பொடி எடுத்துக்கோங்க. அதை நல்லா தண்ணியில மிக்ஸ் பண்ணி அடிவயிறு மேல் வயிறு பகுதி ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணி ஒரு 1 hour அப்படியே விட்டுறலாம். இதெல்லாம் அந்த கிட்னி பேஷண்ட்டுக்கு நல்லது. ஜென்ரலா கிட்னி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்களா இருந்தா, வருமுன் காப்போம் அப்படிங்கிறவங்களா இருந்தா, நீங்க என்ன பண்ணுங்க, டெய்லி காஃபி டீ எல்லாம் குடிக்கிறோம் இல்லையா, அது ஒரு நாள் ஒன்னொன்னு குடிக்கலாம். ஒரு நாள் காஃபி, ஒரு நாள் டீ அப்படி வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு இஞ்சி டீ, ஒரு நாளைக்கு எலுமிச்சை ஜூஸ், ஒரு நாளைக்கு கிரீன் டீ, ஒரு நாளைக்கு துளசி டீ, ஒரு நாளைக்கு ஆரஞ்சு டீ, இப்படி மாத்தி மாத்தி சாப்பிடுங்க. என்ன பண்ணுங்க, காலையில உணவு டெய்லி நீங்க காலை இரவு உணவு எப்படி உங்க கன்வீனியன்ட்டோ, ஒரு நாளைக்கு ஒரு நேர உணவு நான் உங்களுக்கு சொல்றது ஒன்லி ஃப்ரூட்ஸ் அண்டு ரா வெஜிடபிள்ஸ் அண்டு இது ஸ்ப்ரவுட்ஸ், முளைக்கட்டிய பயிர் வகைகள், இதை சாப்பிட்டுக்கோங்க. அப்போ காரம், புளி, உப்பு, எண்ணெய், நெய், மசாலா சமைக்கிற வேலை எதுவுமே கிடையாது. அனைத்து விட்டமின்ஸ், மினரல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கிட்னி பேஷண்ட்க்கு ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, இந்த மூக்கரட்டை கீரை, காசினி கீரை 2 கீரை தான் அலோடு. மற்ற கீரைகளை சாப்பிடக்கூடாது. அது கிட்னி ஸ்டோன் உள்ளவங்களும் சரி, கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்களும் சரி, இந்த மற்ற கீரைகளை கட்டாயம் சாப்பிடக்கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா ஜென்ரலா கீரை சாப்பிட்டா நல்லது அப்படின்னு நினைப்போம். அது நல்லா இருக்கிறவங்களுக்கு, இந்த கிட்னி ப்ராப்ளம் வந்தவங்களுக்கோ அல்லது கிட்னி ஸ்டோன் உள்ளவங்களுக்கோ கண்டிப்பாக இந்த 2 கீரையை தவிர மற்ற கீரைகளை சாப்பிடாம இருப்பது மிக மிக சிறந்தது. இதுல கிட்னி ஸ்டோன் வருது வச்சுக்கோங்க, அடிக்கடி வருது. இதனாலேயும் நமக்கு கிட்னி ஃபெயிலியர் வருது. யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகி மூட்டு வலியெல்லாம் வரும். அவங்களுக்கும் இந்த யூரிக் ஆசிட் போய் கிட்னியில உட்காந்து கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. எல்லாத்த விட லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கணும், மன அமைதியா இருக்கணும், முறையான உடற்பயிற்சி இருக்கணும், நல்ல டயட்டு ஃபாலோ பண்ணணும், நல்ல சத்தான ஆரோக்கியமான காய்கறி, கீரைகள், பழங்களை ஜென்ரலா இருக்கிறவங்க சாப்பிட்டா இந்த கிட்னி ப்ராப்ளத்துல பாதிப்பு வராமல் வருமுன் காப்பாத்தலாம், வருமுன் காக்கும். அந்த பாலிசியில போனாதான் நல்லது. குடிக்கிற பழக்கம் நமக்கு அவசியமே இல்லை, புகைப்பிடிக்கும் பழக்கமும் நமக்கு தேவையில்லை. இதை பற்றி நாளைய நிகழ்ச்சியில நம்ம விவரமா பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் பெற்றோர்களை பற்றி அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும். பிள்ளைகள் பெற்றோரிடம் கேட்க வேண்டிய கேள்விகள் ஃபைனலா என்ன? இப்ப இருக்க பிள்ளைங்க கிட்ட போயிட்டு பண்பாடு அப்படின்னா என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க. பாரம்பரியமா அப்படின்னா என்ன, கலாச்சாரம் அப்படின்னா என்ன அப்படின்வாங்க. ஏன்னா இப்ப இருக்க சொசைட்டில அவங்க பாக்குற அந்த காட்சிகள் அந்த மாதிரி, பழகுற விதங்கள் அந்த மாதிரி. ஆனா பெற்றோர்களிடம் இப்படி ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க, அந்த பண்பாடுனா என்ன, பாரம்பரியம்னா என்ன, நம்முடைய குடும்பத்துடைய கலாச்சாரம் என்ன. சோ இதெல்லாம் கேட்கிறப்போ அதுக்கான பதில் அவங்க கிட்ட இருந்து சிறப்பாவே வரும். நம்ம குடும்பத்தை பத்தி நம்மளே என்ன பண்ணிக்க முடியும், தெரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகிட்ட போய் உங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்டா தெரியும், அம்மா பேர் கேட்டா தெரியும், அப்பாவுடைய அம்மா பேர், அம்மா அப்பா பேரு, அம்மாவுடைய அம்மா அப்பா பேர் வரைக்கும் தெரியும். 3 தலைமுறை, மேபி அதுக்கு அடுத்த தலைமுறை தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. அதற்கும் மேல போனோம் அப்படின்னா தெரியல. ஏன்னா தன் குடும்பத்தை பத்தி நம்ம யாருக்குமே பெருசா தெரியறது இல்லை. எங்க நம்ம தாத்தா பாட்டி எங்க ஃபர்ஸ்ட் லைஃபை ஸ்டார்ட் பண்ணாங்க, என்னென்ன குடும்பங்கள்ல நம்ம மாற்றங்கள்லாம் நிகழ்ந்திருக்குது. ஸோ அப்போ அப்படி அந்த ஹிஸ்டரி நமக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ அதை இது வரைக்கும் தெரியலனால அட்லீஸ்ட் இதுக்கப்புறமா நம்ம அப்பா அம்மா கிட்ட கேட்கின்ற பொழுது நமக்கு எனக்கு என்னுடைய அப்பா பேர் தெரியும், அப்பாவுடைய அப்பா தாத்தா பேர் தெரியும், அந்த தாத்தாவுடைய பாட்டனார் பேர் தெரியும், அதுக்கு மேல உள்ளவங்க பேர் தெரியாது. இப்போ அது அப்பா கிட்ட கேட்கறப்ப இன்னும் ஒரு தலைமுறைக்கான பேரோ இல்ல 2 தலைமுறைக்கான பேரோ என்ன பண்ண முடியும், தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ பாட்டி தாத்தா இருக்காங்க, பாட்டி தாத்தா கேட்டா இன்னும் கூடுதலாக 2-3 தலைமுறைக்கான பேர் என்ன பண்ண முடியும், கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போ நம்மை குறித்த ஒரு புரிதல், நம்மை குறித்த ஒரு இது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்குமா அப்படின்னா அது தெரியல. ஆனா நம்ம பத்தி நமக்கு என்ன பண்ணுவோம், ஒரு ஐடென்டிஃபிகேஷன், ஒரு ஐடென்டிஃபை நமக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பாக இருக்கும். அதற்காக அந்த கேள்வி கேட்போம். இன்னும் நிறைய கேள்விகள் பெற்றோர்கள்ட்ட என்ன பண்ணலாம், கேட்கலாம். அவர்களை பற்றி அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் அதெல்லாம் சொல்லி தரணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னைக்கு ஒரு சில கேள்விகள் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். நிச்சயமா இது வரைக்கும் கேட்கலன்னா பெற்றோர்கள்ட்ட கேட்போம். இந்த மகிழ்ச்சியோடு இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். இமானுவேல், ராஜ், ஜெனிஷா இன்று தங்களது 1ஆம் ஆண்டு திருமண நாள் விழாவினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, சகோதரி, மாமா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். பெங்களூரை சேர்ந்த சாந்தி இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார்.
இவரை வாழ்த்துபவர்கள் அம்மு, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஆண்டோ ஜெரிக் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, லியோன், கிங்ஸி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். கிரேசியா எஸ்ரா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். பிரின்சி இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்கோடும் இன்றைய நாளை யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லோருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான ஸ்பெஷலான கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. இறையாசிர் பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இதோ இந்த அதிகாலை பொழுதிலே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று கேட்போமா? நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செயல்படு, அப்போது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். நண்பர்களே, நம்மிலே பல பேர் நான் அதிகம் முயற்சி செய்தேன் ஆனால் வெற்றி பெறவில்லை, நான் நிறைய காரியங்களில் தொடங்கி வெற்றியில்லாமலே முடித்து விட்டேன், பாதியிலே நிறுத்திவிட்டேன் என்றெல்லாம் அழுத்து கொள்ளுகிறோம். பாருங்கள், இந்த நீதிமொழிகள் புத்தகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். சுயநலத்தையோ அல்லது பெரிய லாபத்தையோ புகழையோ மனதிலே வைக்காமல் இதை நான் ஆண்டவருக்காக செய்கிறேன் என்று அந்த மனநிலையோடு செயல்பட்டால், பவுலடியார் கூறுகிறார் அல்லவா, நீங்கள் எதை செய்தாலும் எப்போது செய்தாலும் ஆண்டவருக்காகவே செய்யுங்கள். அதைத்தான் இங்கே நீதிமொழிகள் ஆகமம் கூறுகிறது. ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்போது உன் பாதைகள் அனைத்தும் செம்மையாகும். இந்த நாள் முழுவதும் நீங்கள் மேற்கொள்கின்ற அனைத்து வேலைகளிலும், நீங்கள் நடக்கின்ற அனைத்து பாதைகளையும் ஆண்டவர் செம்மையாக்குவார். எப்போது? ஆண்டவரை மனதில் வைத்து நான் செயல்படும் போது. எனவே ஆண்டவரை மனதில் வைத்து செயல்பட்டு வெற்றியோடு வாழுங்கள் என்று உங்களை வாழ்த்துகிறேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமேன். சிறப்பு. அன்பு ஆயரோட இறையாசிரம் அனைவருக்கும் நிறைவா கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட சிறப்பான பாடம், பெற்றோர்களை பற்றி அறிந்து புரிந்து கொள்வதற்கு பிள்ளைகள் கேட்க வேண்டிய கேள்விகள். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒரு நல்ல உரையாடலாக இருக்க வேண்டும். பல நேரங்கள்ல இந்த கேள்விகள் எல்லாம் என்ன அப்படின்னா, அப்பா அம்மாட்ட கேட்கிறோம், அவங்க சொல்லக்கூடிய பதில் ஒருவேளை என்னுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதாக இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மனநிலையோடு நம்ம என்ன பண்ணணும்? கேட்கணும். இல்ல நான் கரெக்டா தான் இருக்கிறேன் பதிலுக்கு நான் ஆர்கியூ பண்ணனா அந்த கேள்வி கேட்கறதுக்கு கேட்காமலே இருந்துட்டு போயிடலாம். ஸோ அப்போ இது போல நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வதற்கும், தன்னிலை மாற்றம் காண்பதற்கும், ஒரு மகிழ்ச்சியான சமுதாயத்தை, மகிழ்ச்சியான குடும்பத்தை நாம் உருவாக்குவதற்கும் இந்த கேள்விகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கேள்விகளை கேட்போம். நல்ல ஒரு புரிதலை நம்ம என்ன பண்ணுவோம்? உண்டு பண்ணுவோம். நல்ல ஒரு சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செஞ்சதுனால இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, மனம் விட்டு பேசுவோம், மன நிம்மதி அடைவோம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடல் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.